நைட்டில் வந்து நம்ம ஒரு போண்டாலாம் சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எல்லாத்துக்குமே வந்து ரசம் சாதம் தான் சாப்பிட்ணும் போல் தோணும். அதனால் நம்ம சாப்பாடு வச்சாச்சு, ரசமும் வச்சாச்சு. இப்போது வந்து துவையல் அரைக்க போகிறோம், பாசிப்பருப்பு துவையல். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பாசிப்பருப்பு போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வறுத்துக்கிட்டு இருக்காங்களா, அவங்க அங்கே இருக்காங்க, அவங்க செவர்றாங்க. அவங்க செவந்த உடனே இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம மிளகா பூண்டு இவங்கள போட்டுற வேண்டியது தான். இவங்கள போட்டு நல்லா வறுக்கணுங்க. இவங்க செவந்து வரணுங்க, செவந்து வரணும். அவங்க நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அவங்க கூட உப்பு போட்டு இவங்கள வந்து குறைன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரசத்துக்கும் சைடில் வந்து நம்ம சைடிஷ்டாக வச்சுக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியான வேலை. ஆனால் அந்த துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேலை ஈஸி தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.